குடும்பங்களிலே திருப்பலி நிறைவேற்றுவோம். நலம் மறந்து பிற நலக்கா திருச்சபையாகிடுவோம். சேர்ந்து குடும்பங்களிலே திருப்பலி நிறைவேற்றுவோம். நலம் மறந்து பிற நலக்கா நாம் வருவோம், பலியில் இணைவோம், இதயத்தில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இதயத்தில் நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். நலம் மறந்து பிற நலம் காத்து திருச்சபையாகிடுவோம். ஞானத்தின் முறையிலே அந்த ஞானத்தில் இணைந்து ஞானத்தில் வளர்த்தால் அதுவே இணை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் இணைந்து ஞானத்தில் வளர்த்தால் அதுவே இணை. தலைமையில் இறையாட்சி மகிழ திருப்பலியினை உடன் செல்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பில் நாளும் வளர்வோம். தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே ஆமென். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூய ஆவியாரின் நட்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. இயேசுவில் பிரியமானவர்களே, கோடி அற்புத பதுவை அந்தோணியாரின் அன்பு பக்தர்கள், இது சிறப்பாக செவ்வாய்க்கிழமையான இன்று இந்த மாலை திருப்பலிக்கு சிறப்பாக கோடி அற்புத பதுவை அந்தோணியாரின் நவநாள் திருப்பலிக்கு உங்களை பாசத்தோடு வரவேற்பதிலே மகிழ்கிறேன். சிறப்பாக இன்று நாம் இந்த திருத்தலத்திலே புனித இடத்திலே கூடியிருக்கிறோம். நன்றி உணர்வு, நன்றி பெருக்கு நமது உள்ளத்திலே நிறைந்து ஓட வேண்டும். கடந்த ஓராண்டுகளாக 2014 முழுவதுமாக கோடி அற்புதர் அவருடைய பரிந்துரையால் நம்மை எத்தனையோ விதங்களிலே வழிநடத்தியிருக்கிறார், நம்மை பராமரித்திருக்கிறார். நமக்கு தேவையானதெல்லாம் இயேசுவிடம் பரிந்து பேசி பெற்றுக் கொடுத்திருக்கிறார். அதை உணர்ந்தவர்களாக மிக சிறப்பாக இந்த ஆண்டின் இறுதி நாளிலே கண்களை மூடுவோம். கண்களை மூடி நன்றி உள்ளம் படைத்தவர்களாக கோடி அற்புதருக்கும் இயேசுவுக்கும் தூய ஆவிக்கும் நாம் நன்றி கடன்பட்டிருக்கிறோம். மனதார இவர்களுக்கு நன்றி சொல்லுவோம். தெய்வமே, எங்களை ஓராண்டு காலமாக பராமரித்திருக்கிறீர். இன்று நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம், ஒரு பிரசன்னத்தில் இருக்கிறோம் என்றால் இது எங்களுக்கு கொடுத்த அந்த ஆசை, இது எங்களுக்கு கொடுத்த தூய ஆவியானவருடைய கொடைகளும் வரங்களும் கனிகளும் தான். எங்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எவ்வளவு நன்றி சொன்னாலும் போதாது. இருப்பினும்
கோடி அற்புதரே, பதுவை அந்தோனியாரே, இதோ இந்த புனிதமான தளத்தில் பல்வேறு நலன்களை நாங்கள் பெற்றிருக்கிறோம். அதற்காக நன்றி. எங்களை பெயர் சொல்லி இயேசுவினிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்து எங்களுக்கு தேவையானதெல்லாம் கொடுத்திருக்கிறே, அதற்காக நன்றி. தொடர்ந்து இதே நம்பிக்கையில் இதே பக்தி முயற்சி நாங்கள் வாழ ஆசிக்கிறோம். வருகிற புதிய ஆண்டும் எங்களுக்கு ஆசீர்வாதத்தின் ஆண்டாக அமையட்டும். தூய ஆவியால் நாங்கள் நிரப்பப்பட்டு என்றும் உமக்கு சாட்சி உள்ள பிள்ளைகளாக நம்பிக்கையோடு வாழ எங்களுடைய பயணத்தை நம்பிக்கையில் தொடர எங்களுக்கு ஆற்றல் கொடும். இதோ சிறப்பாக இந்த கல்வாரி வழியை நாங்கள் ஒப்புக் கொடுக்க இருக்கிறோம். இதை நாங்கள் தகுந்த விதத்தில் ஒப்புக் கொடுக்க தடையாக இருக்கிற பாவங்களை எல்லாம் சற்று அலசி ஆராய்ந்து பார்ப்போம். எந்த பாவம் இறைவனுடைய அருளை பெறுவதற்கு தடையாக இருக்கிறது? அது சிறு சிறு அற்ப பாவங்களாக இருக்கலாம், சாவான பாவங்களாக இருக்கலாம். நினைத்து பார்ப்போம். எல்லா வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளிடமும் நான் பாவியத்தை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமைகள் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனித அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நான் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றுமுள்ள எல்லாம் உள்ள இறைவா, புனித அந்தோனியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளை பரிந்து பேசுபவராகவும் உம் மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்துவ வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னல்களிலெல்லாம் நமது உதவி கண்டுணரவும் செய்கிறாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிற்கு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் மீட்பருமான கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். மேலும் நிஷா ரூபன் குடும்பத்தில் உள்ள குழந்தை ஜாஸ்லின் நல்ல முறையில் பிறந்ததற்கு நன்றியாகவும் இறையாசிர் வேண்டியும் கார்மல் வீடு கட்டுமான பணிகள் விரைவில் முடிய வேண்டியும் வேண்டுதல் பலியாகவும் பிரான்சிஸ் ராஜ் ஃப்ளோரா மேரி அவர்களின் ஆண்மையை பாற்றுக்காகவும் சித்ரா சார்லஸ் குடும்பத்திற்கு இந்த ஆண்டு முழுவதும் இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் ரேஸ் டோம்னிக் மேரி ஃப்ளோரா குடும்பத்திற்கு இறைவன் செய்த நன்மைகளுக்கு நன்றியாகவும் வரும் ஆண்டில் இறையாசி தொடர வேண்டியும் ஜெய்சிங் அவர்களுக்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றியாகவும் சேவியர் அவர்களின் ஆண்மையை பாற்றுக்காகவும் திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. நீங்கள் அனைவரும் தூய அவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். திருத்துதர் யோவான் எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 2, இறை வார்த்தைகள் 18 முதல் 21 முடிய. குழந்தைகளே, இதுவே இறுதி காலம். எதிர் கிறிஸ்து வருவதாக நீங்கள் கேள்விப்பட்டிருக்கிறீர்களே. இப்போது எதிர் கிறிஸ்துக்கள் பலர் தோன்றியுள்ளனர். ஆகவே இறுதி காலம் இதுவே என அறிகிறோம். இவர்கள் நம்மிடமிருந்து பிறந்தவர்கள்.
உண்மையில் இவர்கள் நம்மை சார்ந்தவர்களே. நம்மை சேர்ந்தவர்களாக இருந்திருந்தால் நம்மோடு சேர்ந்து இருப்பார்கள். ஆகையால் இவர்கள் நம்மை சேர்ந்தவர்கள் அல்ல என்பது வெளிப்படமடை. நீங்கள் தூயாவரால் அருள்பொழிவு பெற்றிருக்கிறீர்கள். ஆகையால் நீங்கள் அறிவு பெற்றிருக்கிறீர்கள். நீங்கள் உண்மையை அறியவில்லை என்பதால் நான் உங்களுக்கு எழுதவில்லை, மாறாக அதை அறிந்துள்ளீர்கள் என்பதாலும் பொய் எதுவும் உண்மையிலிருந்து வராது என்பதாலும் நான் எழுதியுள்ளேன். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. உம்மிடம் அழைக்கலப்புதே இறைவா, உம்மிடம் அழைக்கலப்புதே, உம்மிடம் அழைக்கலப்புதே இறைவா, உம்மிடம் அழைக்கலப்புதே. அன்பு தேவனே, அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைத்திடுவேனே, உங்கள் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அடைக்கலம் புகுந்தே. அன்பு செய்த உள்ளங்கள் அகன்று போகலாம், அழுகையும் கண்ணீரும் சொந்தமாகலாம். நம்பி சென்ற மனிதர்கள் நகைத்து ஒதுங்கலாம், தனிமையும் வெறுமையுமே என்று தொடரலாம். இறைவா, நீ என்னை கைவிடாய், துணையாய் நீ என்னுள் உறைந்திடாய், ஆறுதலாய் நீ இருக்க அச்சமின்றி வாழுவே. உம்மிடம் அழைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அழைக்கலம் புகுந்தே, உம்மிடம் அழைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அழைக்கலம் புகுந்தே. அன்பு தேவனே, அருகில் இருக்கையில் ஆறுதலை அடைந்திடுவேனே, உங்கள் அன்பையும் அறிந்திடுவேனே. உம்மிடம் அழைக்கலம் புகுந்தே இறைவா, உம்மிடம் அழைக்கலம் புகுந்தே. Hallelujah, 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 hallelujah. மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். மெல்லிசை கருவிகள் மீட்டிடுவோம், மேளமும் தாளமும் முழங்கிடுவோம். நல்லவர் ஆண்டவர் என்றுரைப்போம், நானுமே அவரை போற்றிடுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக.
ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாற்றி உமக்கே. யோவான் எழுதிய நற்செய்தி பிரிவு 1 இறை வார்த்தைகள் 1 - 18 முடிய. தொடக்கத்தில் வாக்கு இருந்தது, அவ்வாக்கு கடவுளோடு இருந்தது, அவ்வாக்கு கடவுளாயும் இருந்தது. வாக்கு என்னும் அவரே தொடக்கத்தில் கடவுளோடு இருந்தார். அனைத்தும் அவரால் உண்டாயின. உண்டானது எதுவும் அவரால் அன்றி உண்டாகவில்லை. அவரிடம் வாழ்வு இருந்தது, அவ்வாழ்வு மனிதருக்கு ஒளியாய் இருந்தது. அந்த ஒளி இருளில் ஒளிர்ந்தது, இருள் அதன்மேல் வெற்றி கொள்ளவில்லை. கடவுள் அனுப்பிய ஒருவர் இருந்தார், அவர் பெயர் யோவான். அவர் சான்று பகருமாறு வந்தார். அனைவரும் தம் வழியாக நம்புமாறு அவர் ஒளியை குறித்து சான்று பகர்ந்தார். அவர் அந்த ஒளி அல்ல, மாறாக ஒளியை குறித்து சான்று பகர வந்தவர். அனைத்து மனிதரையும் ஒளிவிக்கும் உண்மையான ஒளி உலகிற்கு வந்து கொண்டிருந்தது. ஒளியான அவர் உலகில் இருந்தார். உலகு அவரால் தான் உண்டானது, ஆனால் உலகு அவரை அறிந்து கொள்ளவில்லை. அவர் தமக்குரியவர்களிடம் வந்தார், அவருக்கு உரியவர்கள் அவரை ஏற்றுக்கொள்ளவில்லை. அவரிடம் நம்பிக்கை கொண்டு அவரை ஏற்றுக்கொண்ட ஒவ்வொருவருக்கும் அவர் கடவுளின் பிள்ளைகள் ஆகும் உரிமையை அளித்தார். அவர்கள் இரத்தத்தினாலோ உடல் இச்சையினாலோ ஆண்மகன் விருப்பத்தினாலோ பிறந்தவர்கள் அல்ல, மாறாக கடவுளால் பிறந்தவர்கள். வாக்கு மனிதரானார், நம்மிடையே குடிகொண்டார். அவரது மாட்சியை நாங்கள் கண்டோம். அருளும் உண்மையும் நிறைந்து விளங்கிய அவர் தந்தையின் ஒரே மகன் என்னும் நிலையில் இம்மாட்சியை பெற்றிருந்தார். யோவான் அவரை குறித்து, எனக்கு பின்வரும் இவர் என்னை விட முன்னிடம் பெற்றவர், ஏனெனில் எனக்கு முன்பே இருந்தார் என்று நான் இவரை பற்றியே சொன்னேன் என உரத்த குரலில் சான்று பகர்ந்தார். இவரது நிறைவிலிருந்து நாம் யாவரும் நிறைவாக அருள் பெற்றுள்ளோம். திருச்சட்டம் மோசே வழியாக கொடுக்கப்பட்டது. அருளும் உண்மையும் இயேசு கிறிஸ்து வழியாய் வெளிப்பட்டன. கடவுளை யாரும் என்றுமே கண்டதில்லை. தந்தையும் நெஞ்சத்திற்கு நெருக்கமானவரும் கடவுள் தன்மை கொண்டவருமான ஒரே மகனே அவரை வெளிப்படுத்தியுள்ளார். ஆண்டவரின் அருள்வாக்கு. இயேசுவே, உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமானவர்களே, எல்லாம் மகிழ்ச்சியா இருக்கீங்களா? வெரி குட். தூங்குறவங்க மட்டும் சொல்லுங்க, மகிழ்ச்சியா இருக்கீங்களா? கை தூக்குறாரு. பரவாயில்ல. சரி, பக்கத்துல எல்லாம் ஆளுக்கான திரும்பி பாருங்களா. பக்கத்து முகம் தெரிஞ்ச முகமா தெரியாத முகமா? தெரியாத முகமா தான் இருக்கு இல்லையா? தெரிஞ்ச முகம் இல்லை. மகிழ்ச்சி. பிரியமானவர்களே, உங்கள் எல்லோருக்கும் முதலிலே வாழ்த்துக்களை சொல்லுகிறேன். இந்த ஆண்டின் இறுதி நாள், இரவு திருப்பணிக்கு நாம் செல்ல வேண்டியதெல்லாம் இருக்குது. இருந்த பொழுதிலும் இந்த கோடி அற்புதரை நாடி வந்திருக்கிறீர்கள். நன்றி சொல்ல நீங்கள் வாஞ்சியோடு வந்திருப்பதை பார்க்கும் பொழுது உங்களை வாழ்த்துகிறேன். உங்களுக்காக தொடர்ந்து சொல்லிக்கிறேன். நான் இப்படி அந்தோனியாரேன்னு சொன்னால் நீங்கள் என்ன சொல்லணும்? என்ன சொல்லணும்? எதுக்கு வந்தீங்க? அந்தோனியார்கிட்ட வேண்டிக்கிறதா வந்தீங்க? எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். சொல்லுங்க. புனித அந்தோனியாரே, சத்தமா பின்னாடி வேண்டி பார்க்கலாம். சொல்லுங்க. புனித அந்தோனியாரே, இன்னும் கொஞ்சம் சத்தமா. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். புனித அந்தோனியார் சொல்லுங்க. புனித அந்தோனியாரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். மகிழ்ச்சி. தேங்க்யூ. பிரியமானவர்களே, இன்று ஒரு சிந்தனை, சிறிய சிந்தனை தான், பல நாள் கேட்ட ஒரு சிந்தனை தான். பொருளைகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள், எங்களிடம் வேறு எந்த கிடைகளும் கிடையாது. இந்த வாக்கியங்களை கேள்விப்பட்டிருக்கீங்களா?
கேள்விப்பட்டிருக்கீங்களா? இல்லையா? தலையை மட்டும் ஆட்டுங்க. இல்லையா? அம்மாவா? இல்லையா? தலையை கூட ஆட்ட மாட்டேங்குது. ரொம்ப நன்றி. பிரியமானவர்களே, இதை நிறைய இடங்களை பார்த்துருப்போம். இப்ப இந்த போலி உருவாவதற்கு காரணம் என்ன? எதனால் உருவாகிறது? எதற்காக உருவாக்குகிறார்கள்? ஆண்டின் இறுதியிலே இப்படி நம்ம நிறைய முறை ஏமாந்துருப்போம் இல்லையா? அதை யோசிச்சு பாருங்க. எத்தனை பேர் ஏமாத்தி இருப்பாங்க? எத்தனை பேர் நம்ம ஏமாத்தி இருப்போம்? எத்தனை பேர்ட்டு நம்ம ஏமாந்து ஐயோ போச்சேன்னு வந்திருப்போம். இதுதான் போலி. பிரியமானவர்களே, இந்த போலியை எப்படி ஒரு உருவாக்குகிறான்? இல்லாததிலிருந்து போலி வருவது கிடையாது. இப்ப புதுசா நான் ஒன்று கண்டுபிடிக்கிறேன், அது வந்து போலின்னு சொல்ல முடியுமா? இல்ல. ஏற்கனவே ஒண்ணு இருக்குது. இந்த மைக் இருக்கு இல்லையா? இது மாதிரியே நாங்க காப்பி அடிச்சு செஞ்சோம்னா இதுதான் போலி. இது வந்து 10,000 ரூபாய்க்கு செஞ்சிருப்பாங்க, நானு 2,000 ரூபாய்க்கு செய்வேன். அப்ப அது உள்ள இருக்க குவாலிட்டி வந்து ரொம்ப கம்மியா இருக்கும் இல்லையா? நான் சீப்பா எல்லாமே வாங்கிட்டு வந்து அசம்பிள் பண்ணி இது வந்து 10,000 ரூபாய் உள்ள ஒரு மைக்கை நான் 2,000 ரூபாய்க்கு விற்கிறேன் அப்படின்னு சொன்னா, அப்ப இதுல உள்ள இருக்கிறது வந்து ரொம்ப நாள் தாங்காது. இதுதான் வந்து சைனா குட்ஸ். நம்ம போலியா வந்து சாம்சங் அப்படின்னு பேர் இருக்கும். டிவிலாம் நிறைய வீட்டுல எல்இடி டிவி இருக்கு இல்லையா? அதெல்லாம் பார்த்தீங்கன்னா சாம்சங், சோனி இது மாதிரிலாம் இருக்கும். ஆனா உள்ள வந்து டப்பாவா இருக்கும். அப்ப உண்மையான கம்பெனி வந்து 50,000 60,000 இருக்கும். இவன் வந்து அதே சைஸ் சோனின்னு இருக்குது. அது வந்து ரேட் வந்து 8,000 ரூபாய் கொடுக்குறேன், 5,000 ரூபாய் கொடுக்குறேன். போலியை பார்த்து ஏமாந்து வாங்கிடணும். அது ரொம்ப நாளைக்கு இருக்குமா? இல்ல. பிரியமானவர்களே, அப்ப ஏதோ ஒரு கம்பெனி பேரை வச்சு அவன் இன்னொன்னு அதே பேர்ல அதே சைஸ்ல என்னென்னலாம் இருக்குதோ அதெல்லாம் கொஞ்சம் மாடிஃபை பண்ணி மாத்தி கொடுக்கறதுதான் போலி. இது வந்து அவங்களா உருவாக்குறது கிடையாது. நான் ஒரு நாள் முறையா திருநெல்வேலிக்கு போனேன். அப்ப இதுக்கு முன்னாடிலாம் எங்க சாமியெல்லாம் சொல்லுவாங்க, திருநெல்வேலிக்கு போனா அங்க சாந்தி கடை அல்வா தான் ரொம்ப ஃபேமஸ் அப்படின்னு. முறையா திருநெல்வேலி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து இறங்கின உடனே நேரா பார்த்தா ஒரு பெரிய போர்டு, சாந்தி கடை அல்வா. ஐயோ, இந்த கடை தானே சொன்னாங்க அப்படின்னு போயிட்டு, ஐயோ ஒரிஜினல் அல்வா ஆச்சே, இது எங்கேயுமே கிடைக்காது, நம்ம இறங்குன இடத்துலயே இருக்குதே அப்படின்னு சொல்லிட்டு வேகமா போயிட்டு வாங்கிட்டு அப்படி நடந்து வந்து பார்த்தா லைனா சாந்தி கடை அல்வா 20 கடை ஒரே பேர் இருக்குது. ஆஹா, அப்ப இந்த சாந்தி கடை ஒரிஜினல் கடை எங்கதான் இருக்குது அப்படின்னு சொல்லி அப்புறம் கேட்டாக்கா அது பஸ் ஸ்டாண்டே இல்லையா, அது இங்கே உள்ள இருக்குது. அது வந்து 6 மணிக்கு மேலே தான் இருட்டு கடை அல்வா அப்படின்னு சொல்லுவாங்க. இருட்டில் தான் வந்து லைட்லாம் இல்லாமல் செஞ்சு கொடுப்பாங்க. அப்பயே நைட்டோட காலி ஆகிடும். இப்போ அப்படி நான் 2 கிலோ அல்வா வாங்கி ஏமாந்து போயிட்டேன், அந்த சாந்தி கடை அல்வான்னு சொல்லிட்டு. பிரியமானவர்களே, இப்படி போலிகளை கண்டு ஏமாறுபவர்களாக நாம் ஒவ்வொருவருமே இருக்கிறோம். இன்னைக்கு ஏமாற்றுபவர்கள் அப்படி எல்லாம் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. இதை ஏமாத்தி நாம் பொழைச்சா போதும். இப்ப நான் எதுக்கு இதெல்லாம் சொல்ல வரேன் அப்படின்னு நீங்க நினைக்கலாம். பிரியமானவர்களே, முதல் வாசகம் நீங்க கேட்டீங்கன்னா திருத்துவதர் யோவான பகுதியில அழகான ஒரு பகுதி சொல்றாங்க. அதாவது போலி கடவுள் அப்படின்னு ஒரு வார்த்தை இருக்கிறாங்க. கடவுள் இருக்கிறார், கடவுள் எல்லாருமே படைச்சிருக்கிறாருங்க. நம்ம எல்லாருமே இங்க கத்தோலிக்க திருவிழாவையில 13 வருஷம் படிச்சு சாமியாரா ஆகி நாங்க வந்து பணி செய்யறோம். திருமணம் செய்யற எத்தனையோ இழப்புகள் இருக்கு, எத்தனையோ தியாகங்கள் இருக்கு, பண்றோம். இப்ப லேக் ப்ரீச்சர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு திரு அவையிலேயே உருவாக்கி இருக்காங்க. அவங்களுக்கு ஒரு 3 ஆண்டுகள் சிறப்பான ஒரு பயிற்சி கொடுத்து அவங்களே வந்து நற்செய்தி போதிங்க அப்படின்னு அனுப்புறாங்க. இன்னைக்கு பிற சபையில நான் வந்து குறையா சொல்ல, இது வந்து அவர்களை புண்படுத்தணும் அப்படின்லாம் சொல்லல. பொதுவாகவே நம்ம நற்செய்தி அறிவிப்பு எப்படி இருக்கணும்? மக்களுக்கு ஆறுதலா நான் வார்த்தையை சொல்லணும், வந்தாங்கன்னா மனசுக்கு ஆறுதலா எடுத்துட்டு போகணும். ஆனா சில கோயிலுக்கெல்லாம் போனாக்கா அவங்கள பெரியேற்றி அனுப்புவாங்க. நீ வந்து சில வழிபாடு பண்ற, நீ மாதாவை கும்பிடுற, நீ வந்து குழுக்கு நேரம் வந்து அபிஷேகம் பெறல, நீ வந்து பரலோகம் இல்லை, இப்படிதான் சொல்லி அவன் மனசை நோக்கடிச்சு வெளியே அனுப்பி விடுறாங்க. அப்ப இது என்னது? ஏதோ ஒரு போலியா ஒரு கான்செப்டை மட்டும் எடுத்துக்கிட்டு அது வந்து நானும் செய்யறேன் அப்படின்னு சொல்லிட்டு வாங்க, நான் ஒரு கோயில் ஆரம்பிச்சேன், எனக்கு 10 பேர் வாங்க. அப்ப அந்த 10 பேர்ல ஒருத்தர் ஒரு வருஷமா ரெகுலரா கோயிலுக்கு போனாங்கன்னா அவர் பாஸ் ஆயிடுவார். வாங்க, நான் வந்து அபிஷேகம் பெற்று கடவுளை அந்த பேசுற வாங்க. இப்ப கடவுளை வச்சு பிசினஸ் கோழி ஒரு கடவுள் தான். அந்த கடவுளை விதவிதமா சொல்லி விளம்பரம் பண்ணி சம்பாதிக்கிற உலகமா இந்த உலகம் மாறிக்கிட்டு இருக்குது. புனித அந்தோனியாரே, சத்தமா புனித அந்தோனியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும்.
பிரியமானவர்களை, இப்ப முதல் வாசகத்துல தெளிவா சொல்றாங்க, இப்படி போலியானதை நம்பி விடாதீர்கள். நான் தான் கடவுள், என் மூலமா கடவுள் பேசுறார், என்கிட்ட வந்தாதான் அருள் கிடைக்கும், நான் கை வச்சாதான் உனக்கு ஆசீர்வாதம், இப்படிதான் சொல்றாங்களா? போலி. இவர்கள் நம்பிடாதீங்க. இந்த பெயரை வைத்து இறுதி காலகட்டங்களிலே உங்களை வந்து ஏமாற்றுவார்கள். நிறைய பேர் கொட்டாய் விட்டு உட்காந்துருக்கீங்களா? அந்த மாதிரி கொட்டாய் விட்டு சொல்றதா? அப்படியா? ஐயோ, இப்பதான் என் அறிவு கண்டே திறந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, ஆமா நான் மூட்டு நினைச்சேன் போய் தொட்டில போய் உட்கார்ந்து எந்திரிச்சாதான் அபிஷேகம் பெற்றெல்லாம் சொல்லக்கூடாது. நல்லா யோசிக்கணும் பிரியமானவர்களே. கடவுள் ஒருவர், அவர் அன்பாக இருக்கிறார். எந்த அளவுக்கு அப்படின்னா, அவர் மனிதனாக பிறந்து வருகிறார். அதுதான் முதல் வாசகம். யோவான் நற்செய்தியிலே 1ஆம் அதிகாரம் 1லிருந்து நம்ம 18 வரைக்கும் படிக்கிறோம். அழகா தெளிவா படிக்கணும். வார்த்தையான கடவுள் அப்படியே வர இந்த மீண்டுமாக இந்த போலிக்கு வருவோம். பிரியமானவர்களே, கடவுள் பழைய ஏற்பாட்டில் எப்படி பார்க்கப்பட்டார்? எல்லாமே பயமுறுத்துறாங்க. கடவுள் அவங்க வந்து பாக்குறாரு, உனக்கு தண்டனை, கண்ணை குத்திடுவாரு, உனக்கு குழந்தைலாம் போயிடும், உனக்கு குஷ்டம் வந்துடும், லெபர்சியா மாறிடுவ, எய்ட்ஸ் வந்துடும், இந்த மாதிரி எல்லாம் பயமுறுத்தி கடவுள் கண்ணுக்கு கண் பல்லுக்கு பல்லாத இருக்கிறார், உங்களை பாவம் செஞ்சாரு அப்படி அழிச்சிடுவார், நெருப்பு கொண்டு அழிச்சிடுவார், உப்பா மாத்திடுவார். இப்படி எல்லாம் பயமுறுத்தி மக்கள் வச்சிருந்தாங்க. இதை வச்சு மக்கள் பயமுறுத்திக்கிட்டே இருந்தாங்க. பழைய ஏற்பாட்டுல கடவுள் பார்க்கிறாரு, என்னடா நான் இப்படிப்பட்டவனா? நான் கடவுளா இந்த உலகத்தை படைச்சது எதுக்கு? எல்லாரும் அன்பு செய்யணும், சந்தோஷமா இருக்கணும் தானே. ஆனா ஏன் இப்படி என் பேரை கெடுத்துட்டு இருக்காங்க அப்படின்னு யோசிக்கிறாரு. அப்படியே போறாங்க. வர வர என்ன நடக்குது? அந்த கடவுளையே மறந்துட்டு எல்லாருமே நீதித்தலைவர் வராங்க. நான் என்ன சொன்ன அதுதான் சட்டம், அதுதான் நீதி, அப்ப நான் தான் கடவுள், என்ன வணங்குங்க. அரசர்கள் வராங்க, நீங்க கடவுளை யாரும் பார்த்ததில்லை, அவர் மொழியை கேட்டதில்லை, அவர் உங்களுக்கு தரிசனம் கொடுத்ததில்லை, ஆனா கடவுள் என்ன தேர்ந்தெடுத்திருக்கிறார், நீங்க எனக்கு செல்ல வழியே என்ன வழிபடுங்க. போலி இறைவாக்கினர்களாக ஒரு சில அரசர்கள் தங்களை கடவுளாக சித்தரித்துக் கொண்டு என்னை வணங்குங்க, என்ன சரணாகதியா படுத்துட்டு என்ன வணங்குங்க, நான் வந்து கை கட்டி நிறுங்க, இப்படி எல்லாம் வந்து போலியா கடவுளுடைய பெயரை வைத்து இவர்கள் மற்ற மக்களை அடிமைப்படுத்தி கொண்டிருந்தார்கள். இப்படிதான் பழைய ஏற்பாட்டில் பார்க்கிறோம். கடவுள் பேரை சொல்லி அதே போலதான் யூதர்கள் என்ன செய்யறாங்க, கடவுள் வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டா இருக்கிறார். அப்பதான் இந்த மறை வல்லுநர்கள் எல்லாம் என்ன பண்றாங்க, ஏதாவது பாவம் செஞ்சா அவங்களுக்கு பெரிய தண்டனை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பெருசா ஒதுக்கிறது, சமுதாயத்தை சேர்க்கறது. அதெல்லாம் பாத்தீங்கன்னா நோய் உற்சவங்கள்லாம் அப்படியே ஓரமாக ஊருக்கு வெளியே ஒதுக்கிறது, தொழில்நுட்பங்கள்லாம் ஒதுக்கிறது, பாவம் செய்யறாங்க அவங்க கண்ணால் அடிச்சு கொள்றது, சமுதாயத்துக்கு தாழ்த்தப்பட்ட இவங்க உள்ள வரக்கூடாது, கோயிலுக்குள்ள வர, இப்படி எல்லாம் ஒரு பெரிய சமுதாயத்துக்குள்ள கோட்பாடுகள்லாம் இருந்துச்சு. இதெல்லாம் கடைபிடித்து வந்தார்கள். போலியாக வாழ்ந்தார்கள், கடவுளுடைய பெயரை வைத்து வாழ்ந்தார்கள். இதெல்லாம் பார்த்த கடவுள் இது சரிப்பட்டு வராது. வார்த்தையா இருக்கிற நான் எப்படிப்பட்டவன் அப்படிங்கறத நானே மக்களுக்கு போய் காமிக்கணுங்கிறது தான் இன்னைக்கு வாசித்த அந்த நற்செய்தி வாசகம். இப்படிதான் தோழியாரே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும், போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள், தூங்கி இந்த பிரசங்கத்தை மிஸ் பண்ணிடாதீங்க. பிரியமானவர்களே, என்னுடைய வாழ்க்கையில கடவுள் இருக்கிறார். எப்படி இருக்கிறார்? பழி வாங்குபவராக அல்ல, நமக்கு வியாதியை கொடுப்பவராக அல்ல, நம்மை சபிப்பவராக அல்ல, அன்பு செய்பவராக. அதுதான் இயேசு கிறிஸ்து வர்றாரு, பிறந்துட்டாரு, அதை கொண்டாடிட்டு இருக்கிறோம். மனுஷனா நம்மளை போல உங்களை போல என்ன போல ஒரு மனுஷனா பிறந்து, எனக்கு இப்படிப்பட்ட கேரக்டர்லாம் இல்லை, நாங்க அன்பானவங்க, நீங்க தவறு செஞ்சா மன்னிப்பேன், பாவம் செஞ்சா உங்க வீட்டில் இருந்தாலும் நான் சாப்பிடுவேன், நீங்க மறிச்சு போனப்போ உங்களுக்கு உயிர்ப்பை கொடுப்பேன், நீங்க சாத்தானால அழகியனால சூழ்ந்து இருந்தா அந்த சாத்தானிலிருந்து விடுதலை கொடுப்பேன், உங்களை அன்பு செய்வேன், உங்களை தேவையானதெல்லாம் சாப்பிட, பசியா இருக்கா உணவு கொடுப்பேன், தாகமா இருக்க தண்ணி கொடுப்பேன். இப்படி கடவுள் அவருடைய இரக்க குணங்களை, அன்பை வந்து அவர்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறார். பிரியமானவர்களே, இப்படிப்பட்ட கடவுளை இன்னும் இந்த சமுதாயம், ஒரு சில பிரிவினை சகோதரர்கள், நான் கடவுளை அதிகமாக அன்பு செய்கிறேன், ஸ்ட்ரெயிட் டு ஸ்ட்ரெயிட், ஒன் டு ஒன், வேற எங்கும் பிழைகள் இல்லை, நான் நேரா கடவுள்கிட்ட மட்டும் தான் பார்க்கிறேன், மரியா இல்ல, பிரிவுகள் இல்ல, சிலைகள் இல்ல, எல்லாம் ஒன் டு ஒன், பைபாஸ்,
ரைடர் அப்படின்னு சொல்லிட்டு நேரா போயிட்டு இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் உண்மையாவே மக்களுக்கு ஆறுதலான வார்த்தையை சொல்றாங்கன்னா, நான் நிறைய போய் அட்டன் பண்ணுவாங்க. இந்த மாதிரி பாஸ்டர்ஸ்லாம் தியானம் பண்ண கொடுக்கறத பண்ணியிருப்பேன். நல்லா போய்கிட்டே இருக்கும், ஜெயிப்பான். கடைசியில் கொண்டு வந்து அவங்கள மன உளைச்சல் கொண்டு போய் தான் வெளியே அனுப்புறாங்க. நீங்க அந்த மாறாவை மட்டும் கும்பிடாதீங்க, அந்த சிலைகளை மட்டும் கும்பிடாதீங்க. ஏங்க நல்லா வந்தாங்க, ஒரு நல்ல வார்த்தை சொல்லி அனுப்பலாம் இல்லையா? இப்படிப்பட்ட போலிகளை கண்டு ஏமாந்து விடாதீர்கள். ஆண்டின் இறுதியிலே இருக்கிறோம். எது உண்மை எது பொய் என்பது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவர் நமக்கு ஒரு எச்சரிப்பு விடுக்கிறார். போலிகள் நிறைய நம்ம சமுதாயத்திலே நம்ம குடும்பத்திலே இருக்குது. எல்லாருமே நம்ம சொல்லி இப்படி பண்ணாத, அப்படி அது தப்பு, இது செஞ்சாத அது தப்பு, நீ போனியா அது உங்களுக்கு பெரிய பாவம். இப்படி இருப்பார்கள், போலியானவர்கள் இருப்பார்கள். இது எது உண்மை என்று நமக்கு எப்பொழுது தெரியும்? கடவுள் என்னோடு இருந்து என்னுள் செயல்படுகிற பொழுது, அந்த ஆன்மீக சக்தியை ஆற்றலை நான் பெற்று மனிதனாக வாழ்கிற பொழுது, நம்பிக்கையில் மிகுதியாக வளர்கின்ற பொழுது, நான் போலிகளை பார்த்து தெளிவாக இது எனக்கு தேவையில்லை, இதுதான் உண்மை, இதுதான் உயிருள்ள வார்த்தை, கடவுள் இதைத்தான் சொல்லி இருக்கிறார், என்னை அன்பு செய்கிறார், நான் எப்படி எந்த நிலை இருந்தாலும் என்னை ஏற்றுக்கொள்ளுகிறார், நான் எந்த பாவம் செய்தாலும் என்னை மன்னிக்கிறார். இதை போன்ற ஒரு நல்ல மனப்பான்மையோடு வருகிற புதிய ஆண்டின் நல்ல சிந்தனைகளோடு வளர்வதுதான் கடவுளுடைய விருப்பமாக இருக்கிறது. அதுதான் திரு அவையுடைய விருப்பம். அதனால்தான் இந்த ஆண்டின் இறுதியிலே போலியை பற்றியும், நான் உங்களோடு உங்களை அன்பு செய்ய உங்களுக்காகவே பிறந்திருக்கிறேன், உங்களோடு பயணிக்க இருக்கிறேன் என்ற ஒரு வாக்கையும் கொடுக்கிறார். இப்படிப்பட்ட வாக்கு கொடுக்கும் இறைவன் நம்மோடு இருக்கும் பொழுது போலிகளை கண்டு ஏன் அஞ்ச வேண்டும்? நாம் ஏமாற்றுபவர்கள் அல்ல, ஏமாந்து போபவர்களும் அல்ல. நாம் கடவுளுடைய பிள்ளைகள் என்பதை உள்வாங்கி கண்கள் மூடி ஒரு நிமிடம் செபிப்போம். அன்பு தெய்வமே, இது நல்ல நாளுக்காக நினைச்சு கூறுகிறோம். இன்று வாசிக்கப்பட்ட முதல் வாசகம் நற்செய்தியும் அழகான ஒரு பகுதியை எங்களுக்கு கொடுத்திருக்கிறார். வாழ்க்கையில் நாங்கள் எது உண்மை என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். அதை புரிந்து கொள்ள தூய ஆவியானவருடைய ஞானம் பெற்றவர்களாக, ஆன்மீகம் நிறைந்த மனிதர்களாக வாழ வேண்டும் என்று அழைப்பு விடுக்கிறார். நற்செய்தியிலே கடவுள் படிப்பவர் அல்ல, பழி வாங்குபவர் அல்ல, அழிப்பவர் அல்ல, மாறாக அன்பு செய்பவர், அரவணைப்பவர், இரக்கமுடையவர். அவருடைய இரக்க இதயம் நமக்காக என்றும் துடிக்கும் இதயமாக இருக்கும் என்ற மாபெரும் செய்தியை தொடங்கியிருக்கிற புதிய ஆண்டிலே நமக்கு ஞாபகப்படுத்தி இருக்கிறார். அவர் இருக்க பிடிப்போம், அவரோடு இணைந்து வாழ்வோம். கோடி அற்புத பதுவை அந்தோனியர் எப்படி இந்த இயேசுவை இருக பிடித்துக் கொண்டாரோ, கோழிகளை கண்டு ஒதுக்கி வாழ்ந்தாரோ, எப்பொழுதும் இறைவனையே இருக பிடித்து தனது கைகளில் தவழ வைத்து, என் ஆண்டவர் என்னோடு இருக்க வேண்டும், நான் கேட்பதை உடனே கொடுக்க வேண்டும் என்று அவருடைய ஆன்மீக சக்தியினால், தியானத்தினால் இயேசுவையை கரங்களுக்கு கொண்டு வந்ததை போன்று நாங்களும் இயேசுவை எங்கள் உள்ளத்தில் தாங்கி நல்ல நடமாடும் நற்கருணை பேழையாக வாழ வேண்டும் என்று ஜெபிப்போம். உங்களையும் என்னையும் நிறைவாக ஆசீர்வதிப்பார். ஆமென். மன்றாட்டுக்கள். எங்கள் அன்பு தந்தையே இறைவா, பாவத்தினால் பலவீனம் அடைந்திருக்கும் எங்கள் ஆன்மா ஒரு தெய்வீக அன்பையும் அருளையும் ஆசிரியம் பெற்று புது வாழ்வு வாழ வழிவகுக்க வேண்டும் என்று எங்களை உடமிருந்தும் எங்களோடு வாழ்கின்ற சகோதர சகோதரிடமிருந்தும் பிரித்திடும் சோதனை நேரங்களில் எங்களுக்கு நீர் துணை புரிந்து நாங்கள் உமக்கு பிரியமானதை எப்போதும் செய்ய நீர் உதவ வேண்டும் என்று எங்களுக்கு உமது அன்பு வாழ்விலும் விசுவாசத்திலும் திருச்சபை தோழமையிலும் நீர் பங்கு கொடுத்ததற்காக நன்றி கூறும் இவ்வேளையில் நாங்கள் எடுத்துக்காட்டான சாட்சிகளாக வாழ துணை செய்ய வேண்டும் என்று குணம் தந்து எங்களை வாழ வைக்கும் தெய்வமே, எங்கள் உடல் உள்ள ஆன்ம நோய்களை போக்கி எங்களுக்கு வேண்டிய நற்சுகத்தையும் அன்பு நிறைந்த வாழ்க்கையையும் சமாதானத்தையும் சந்தோஷத்தையும் தர வேண்டும் என்று இறைவனாகி உம்மையும் ஒரு சாயலாக படைக்கப்பட்ட எங்கள் அயலாரையும் அன்பு செய்யவும் எங்களால் இயன்ற உதவியை பிறருக்கு தாராளமாக செய்து உமக்கு இரக்கத்தையும் அல்லல் தன்மையும் ஓரளவுக்கு எங்கள் வாழ்வில் பின்பற்ற வேண்டும் என்று பராமரிக்கும் இறைவா, எங்கள் வாழ்வில் வறுமை, பிரிவினை, துன்பம், கஷ்டங்கள் நீங்கி நாங்கள் புதிய உற்சாகத்துடன் நம்பிக்கையுடன் வாழ வழிவகுக்க வேண்டும் என்று காலங்களை அர்ச்சிக்கின்ற இறைவா, எங்கள் பிள்ளைகள் மற்றும் எங்களின் எதிர்காலத்தை நீர் ஆசீர்வதியும். எங்கள் பிள்ளைகள் பொறுப்புடன் திட்டமிட்டு உழைத்து
உமது அருளால் முன்னேறவும் ஒரு ஒளிமயமான எதிர்காலத்தை நீர் அவர்களுக்கு அமைக்க உதவ வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவாவை மன்றாடுகிறோம். பாவிகளை தேடி மீட்க வந்த இறைவா, நாங்கள் எங்கள் பலவீனங்கள் குறைகளை உணர்ந்து திருந்தவும், எங்களுக்கு எதிராக தீமை செய்தவர்களை மன்னித்து நன்மை செய்யவும், எல்லோருடனும் ஒற்றுமையுடன் வாழ அருள் தர வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவாவை மன்றாடுகிறோம். பிரிந்த குடும்பங்கள் ஒன்றிணையவும், சமாதானம் இல்லாத நாடுகள் அமைதி பெறவும், வேலையின்றி வாடுபவர்கள் நல்ல வேலை வாய்ப்பு பெறவும், ஏமாற்றத்திலும் சோதனையிலும் தவிப்போர் புது வாழ்வு பெற வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவாவை மன்றாடுகிறோம். இந்த ஜெப வேளையிலே நாங்கள் நம்பிக்கையுடன் ஒரு பிரசனத்தில் எடுத்து வைத்திருக்கின்ற மன்றாட்டுக்களை ஏற்று எங்களுக்கு தேவையான எல்லா நன்மைகளையும் ஆசிரியரையும் வழங்கிட வேண்டும் என்று புனித அந்தோனியாரின் தோழமையில் இறைவாவை மன்றாடுகிறோம். காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயெனும் இறைவா, உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயெனும் இறைவா, பலியென என்னை நான் தருகின்றேன், பலியென என்னை நான் தருகின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உன் பதமலர் பணிந்து மகிழ்கின்றேன், உனக்கென நான் தரும் காணிக்கையை உவப்புடன் ஏற்பாயெனும் இறைவா. சகோதர சகோதரிகளை, என்னுடையதும் உங்களுடையதுமான இவர்கள் எல்லாவற்ற தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாகபடி மன்றாடுங்கள். ஆட்சிக்காவும் நமது நன்மைக்காவும் புனித இறைவா, உண்மையான இறைப்பற்றுக்கும் அமைதிக்கும் காரணரே, மாண்புக்குரிய உம்மை காணிக்க வழியாக தகுந்த முறையில் வழிபட நாங்கள் வேண்டுகின்றோம். அதனால் தூய மறை நிகழ்வுகளில் உண்மையான உணர்வோடு பங்கேற்பது வழியாக நாங்கள் ஒன்றுபடுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்மை பாடுவோம். நீதியும் நீதியுமானதே. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக நானும் இவ்விடத்தில் நாங்களும் மக்கள் நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் வாக்கு மனிதரானார் என்னும் மறைநிகழ் வாயிலாக உமது ஆட்சி மொழி எங்கள் மனக்கண்களுக்கு புதிதாய் ஒளி வீசியது. எனவே அவரை நாங்கள் கடவுளை கண்கூடாய் காண்கின்றோம். அவர் வழியாகவே கண் காணாதவை மீது அன்பினார் நாங்கள் ஒவ்வொருவரும் ஆட்கொள்ளப்படுகின்றோம். ஆகவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமரோர் தலைமை தாங்குவோரோடும்
வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்கள் ஆட்சியை புகழ்ந்து வாடி பொறிவின்றி பாடுவதாவது. படைகளின் கடவுள் ஆண்டவர் விண்ணகமும் அன்னகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவர் பேரால் அருளியவர், ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா, உன்னதங்களிலே ஓசனா. ஆண்டவரே, நெறியாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஒன்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்துவோமை வேண்டுகிறோம். இவ்வாறில் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபடுவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து நம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பெற்று தம் சீடர்களுக்கு அழைத்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் ஏன் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அழைத்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீ வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பின் நினைவு கூர்ந்து வாழ்வுதலும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திறன் நெஞ்சு உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என்னை எங்களை ஏற்றுக்கொண்டு, எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவிருக்கும் திரு அவை நினைவு கூர்ந்தீர்கள். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் ஜீவானந்தம், எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருந்தோம். தெய்வமே, சிறப்பாக உமது அன்பு மகன் கோடி அற்புதர் பதுவை அந்தோனியருடைய பெயரால் இன்று இந்த திருத்தலத்திலே கூடி ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு பக்தர்களையும் உமது பார்வைக்கு கொடுக்கிறேன். இவர்களோடு இன்று தங்களுடைய திருப்பணி கருத்துக்களை பதிவு செய்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களை நினைத்து பார்க்கிறோம். அனைவருக்கும் தேவையானதை எல்லாம் கொடுத்திருந்தோம். இங்கே எந்த நோக்கத்திற்காக இவர்கள் வந்தாலும் அந்த நோக்கத்தை பூர்த்தி செய்து அனுப்பும். இவர்கள் உள்ளங்களுக்கு அமைதியும் குடும்பத்திற்கு சமாதானத்தையும் கொடுத்தது.
மேலும் உயிர்த்தெழுவோம் என்ற எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளை இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூறும் உமது திருமுக ஒளிகளை சேரணும் எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாகிறோம். கடவுளின் கன்னி தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராக இருந்தோம் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேற்றும் அருமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாய் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பிரியமானவர்களே, கைகளை விரித்து நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கற்றுத்தந்த விண்ணக ஜெபத்தை உருக்கமாக ஜெபிப்போம். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளி உண்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்த பொழுது விடுதலை பெற்று யாதொரு கலக்கமின்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் இமைப்பராக இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் அமைதியை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திரு தூதர்களுக்கு வழங்கினேன். எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தருளீராக. என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களை இரக்கமாய். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் செம்மறியே, எங்களுக்கு அமைதியை தந்தருளும். இதோ இறைமகன் இயேசு கிறிஸ்து, இதோ இவரே கோடி அற்புதர் பதுவை அந்தோனியாருடைய பரிந்துரையால் அனைத்தையும் பெற்று நமக்கு கொடுப்பவர், வாரி வழங்கும் வல்லறிவர். இவரின் விருதுக்கு அழைக்கப்பட்ட நாம் அனைவரும் பேறு பெற்றோம். வருகின்ற நேரம் இது, என்னால் மாவதை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. என் உள்ளம் தேடி வருகின்ற நேரம் இது, என்னால் மாவதை ஏற்றி போற்றி மகிழும் வேலை இது. எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். எந்தவம் நான் செய்தேன், என் நன்றி நான் சொல்வேன். என் இயேசு
என் உள்ளத்தை வருகின்ற நேரமிது நான் அவரை ஏற்றி போற்றி மகிழும் வேளை இது பசியால் வாடும் ஏழை நிலையில் பாவி நான் இன்றிருந்தேன் பரவன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுறை பசியால் வாடும் ஏழை நிலையில் பாவி நான் இன்றிருந்தேன் பரவன் இயேசு என் பாவத்தை அகற்றி அருளமுறை அருளமுறை என் இயேசு என் உள்ளம் தேடி வருகின்ற நேரமிது என் ஆன்மாவை ஏற்றி போற்றி மகிழும் வேளையிது. இன்று மன்றாட்டுக்கு நன்மை தனத்தின் ஊற்றாகிய இறைவா உம் அன்பு திருமகன் இயேசுவை எங்களுக்கு ஆன்ம உணவாக கொடுத்து எங்களை உமது கண்ணின் கரைவிழி போல் காத்து வருவது பேருபகாரத்திற்காக புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். திருச்சபைக்காகவும் எங்களை ஒரு அனுபவத்திற்கு அழைத்துச் செல்லும் திருவருட் சாதனைகளுக்காகவும் அதனால் நாங்கள் அருள் வாழ்விலும் விசுவாசத்திலும் வளர்ந்து வருவதற்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையிலும் குடும்பத்திலும் நாங்கள் எத்தனையோ நன்மைகளை பெற்றுள்ளோம். நீர் எங்களுக்கு வாழ தந்த வாய்ப்புகளுக்காகவும் நாங்கள் சந்தித்த நல்ல மனிதருக்காகவும் நல்ல நிகழ்ச்சிகள் மற்றும் கிடைத்த உன்னதமான அனுபவங்களுக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எங்கள் வாழ்வும் அது திருக்கொடை என உணர்கின்றோம். நீர் எங்களுக்கு தந்திருக்கின்ற உடல் உள்ள சுகத்திற்காகவும் விடுதலைக்காகவும் புனித அந்தோனியாரின் தோழமை இறைவா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தனிப்பட்ட முறையை நாம் பெற்றுக்கொண்ட எல்லா நன்மைகளுக்கு இப்போது மௌனமாக இறைவனுக்கு நன்றி கூறுவோம். இதனால் நாவினுடைய கடைசி நாள் அந்தோனியாருடைய திருத்தல பக்தர்கள் அனைவருக்கும் ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறோம். வாழ்த்துக்கள் எல்லாம் ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. உங்களை தொடர்ந்து உங்களுடைய கருத்துக்களை எல்லாம் நினைவு கூர்ந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிறோம். புதிய ஆண்டு உங்களுக்கு நல்ல ஆசீர்வாதம் மிக்க ஆண்டாக இருக்கவும் உங்களுடைய பரிந்துரைகள் அந்தோனியார் வழியாக நீங்கள் தர வேண்டுமாயும் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஹாப்பி நியூ இயர். காட் பிளஸ் யூ. நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, பல்வேறு உதவிகளால் வழிநடத்தப்படும் மக்கள் கூட்டம் உங்கள் பரிவிரக்கத்தின் உதவிகளை இக்காலத்தில் வருங்காலத்தில் பெறுவார்களாக. இவ்வாறு கடந்து செல்லும் இவ்வுலக பொருட்கள் தரும் தேவையான ஆறுதலால் ஊட்டம் பெறும் அக்கூட்டம் மிகுந்த நம்பிக்கையோடு நிலையானவற்றை அடைய முயற்சி செய்வதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை அன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. பிரியமானவர்களே, நோயாளிகளுக்காக சிறப்பாக ஜெபிக்கப்படுகிறது. என்னோடு சேர்ந்து கண்கள் மூடி இறுக்கமாக செய்யுங்கள். எங்கள் மத்தியில் பிரசன்னமாய் இருக்கிற ஆண்டவராகிய இயேசுவே, இந்த ஜெப தோழமை வாய்ப்புக்காக அதை போற்றுகிறோம். சமாதானத்தை உங்களுக்கு விட்டுச் செல்கிறேன், என் சமாதானத்தை உங்களுக்கு அளிக்கிறேன் என்று சொல்கிறேன். இது உங்கள் அன்பு பிள்ளைகளாக எங்களிடம் உங்கள் தெய்வீக சமாதானம் நிரந்தரம் என்றும் இடம் பெறுவதாக. உங்கள் சமாதானத்தின் தூதர்கள் எங்களோடு குடிகொள்வார்களாக. இறைவா, உடல் உள்ள ஆன்ம சோதனை ஆபத்துக்களிலிருந்து எங்களை காத்திருக்கும். தீமைகள், தீமை சக்தியின் ஆதிக்கம், கொடுமைகள் எங்களை அணுகாது இருக்கட்டும். உம்மை நினைப்பது, ஜெபிப்பது போன்ற ஆன்ம காரியங்களை நாங்கள் கொண்டிருக்கும் அசட்டைத்தனம் எங்களை விட்டு அகலட்டும். ஏமாற்றம், அநியாயம், பகைமை, சண்டைகள், பிரமாணிக்கமின்மை, கடமைகளில் கவலையற்ற தன்மை, போதைக்கு அடிமையான அளவு கடந்த உலக ஆசை, செல்வ செருக்கு போன்ற சுயநல செயல்பாடுகள் எங்களை தாக்கி உம்மிடமிருந்து வழி தவற விடாது. பெரும் சுமை சுமந்து சோர்ந்திருப்பவர்களே, எல்லாரும் என்னிடம் ஆளுங்கள்,
நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று சொன்ன இயேசு தெய்வமே, நீ இந்த உலகில் வாழ்ந்த பொழுது சென்ற இடமெல்லாம் நன்மை செய்து உம்மை தேடி வந்த எல்லா மக்களுக்கும் நற்சுகமும் நல்வாழ்வும் தந்தீர. இதோ இன்று உடல் உள்ள பாதிப்புகளால் கஷ்டப்படும் எங்களை, இன்னும் பல்வேறு இல்லங்கள் மருத்துவமனைகளிலே வேதனைப்பட்டு குணம் பெற ஏங்கும் உமது அடியார்களையும் கண்ணோக்கி எழும். இவர்களின் கண்ணீரை துடைக்கிறது, பூரண சுகமும் விடுதலையும் தந்தது. உமது தெய்வீக இன்பத்தின் நித்தியத்திற்கும் பங்கு கொள்ளும் பாக்கியத்தை தந்தது. இவ்வாறு இறைவா, உமது திருப்பெயர் மகிமை இவர்களிடம் விளங்கச் செய்யும். நன்றி உள்ளவர்களாக மாற்றும் இவர்கள் வாழ்வை ஆசீர்வதியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை காத்தருள உங்களோடு இருப்பாராக, உங்களை ஆதரிக்க உங்களோடு இருப்பாராக, உங்களை காப்பாற்ற உங்கள் பின் இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேல் இருப்பாராக, உங்களுக்கு அருளையும் ஆரோக்கியத்தையும் சமாதானத்தையும் அளிப்பாராக. எல்லா இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நவநாள் ஜெபம். ஏழைகளின் ஆதரவற்றவர்களுக்கும் நேச தந்தையே, இது உங்கள் ஜனநாயகமாக ஆழ்ந்த விசுவாசங்களும் அசைக்க முடியாத நம்பிக்கையுடனும் பொழுது இயேசுவிடம் எங்களை ஆன்ம சரீரத்தை என்று காலப்படுத்தி பேசினார். கருணையின் கடலான அவர் ஒருவரும் அறிய மாட்டார். நம்பிக்கை உண்டு. நாங்கள் கேட்டுள்ள இப்போது கேட்க போட்டுள்ள தந்தை விடுத்து கூறி மன்றாடும். புதுமை வந்ததை உங்களுக்கு அடைந்து கொண்டு சொல்லிக் கொடுப்பவரை உன் கரங்களால் அவர்களை சொல்லி கருதி செய்வார்கள். இவை எங்களுக்கு கிடைக்க பெற்று நாங்கள் இன்று நமக்கு நன்றிகளாக இருப்போம். நாங்கள் கேட்பது எங்களுக்கு நல்லதில்லை என்றால் இதை விட சிறந்த ஒன்றை எங்கள் தந்தையே முதுப்பையை தூயதன போன்ற பெருக முது ஆட்சி வருக முது திருவிழா பெண்ணில் நிறைவேறுவது போல மனதிலும் நிறைவேறுக. அருளின் மரியை வாழ்க, ஆண்டவர் உடனே பெண்களுக்குள் ஆசை பெற்றோர் மீது உழைக்கிறவற்றின் கனியாகி இயேசுவும் ஆசை பெற்றவரே. தந்தைக்கு மகனுக்கும் தூய ஆவிக்கும் மாற்றமே உண்டாகுக. இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, இறைவனின் சித்தத்தை ஏற்று வாழ்ந்த புனித அந்தோனியாரே, எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியார் கோடி அற்புத பரிந்துரையால் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.
சென்று வாழுங்கள், திருப்பணி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே, உங்கள் பாடும் பக்த குரல் கேட்டிடுவாயே, எங்கள் குறைகள் எல்லாம் போக்கிடுவாயே. புதுமை வல்லலே புனித அந்தோனியாரே. ஐயாவும் ஆலயம் அருகே வந்தோம், அருகே சொந்தத்தில் கண்டு கண்டோம். ஐயாவும் ஆலயம் அருகே வந்தோம், அருகே சொந்தத்தில் கண்டு கண்டோம். பார்வைகள் என்றவே உண்மையை கண்டுமே, பார்வைகள் என்றவே உண்மையை கண்டுமே. தேடுமுள்ள அவர்களை கண்டிடுவாயே, தேடுமுள்ள அவர்களை கண்டிடுவாயே. பொழுது வல்லை பொழுத துணியாயே, உங்கள் பாடும் பக்தத்துடன் கேட்டிடுவாயே, குறைகளெல்லாம் போக்கிடுவாயே. பொறுமை வல்லை பொழுத துணியாயே. உங்கள் மனத்துயாரின் பெயராலே ஆமென். Dear friends, thank you for watching for the DOSCAP YouTube channel. இன்னும் இதை போன்ற சுவாரஸ்யமான காணொளிகளை காண please subscribe for the DOSCAP YouTube channel. Also like and share the channel to your friends. May God bless you all. Thank you.